Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6 ஓட 10th chapter the other side of 0 that is integersல exercise number 10.4 பண்ண போறோம். And now இப்போ exercise number 10.4ல we have exploration with integers. A hollow integer grid. So grid னா இந்த checked boxes இருக்குல இதுதான் grid சொல்வாங்க. இது ஒன்னு and இது ரெண்டாவது grid. And இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். There is something special about the numbers in these two grids. Let us explore what that it is. Top row 4 minus 1 minus 3 equal to 0. இப்போ இந்த gridல பாத்தீங்கன்னா இந்த row ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணி அந்த ஆன்சர் கிடைச்சதுன்னா அது வந்து border sum சொல்வோம். இந்த row ஃபுல்லா ஆட் பண்ணி if you got the answer இதுவும் border sum சொல்வோம். So இந்த ஒரு லைன் ஃபுல்லா வந்து we call it as border sum. இப்போ வந்து நம்ம எந்த வியூல நம்ம ஆட் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரே ஆன்சர் தான் வரும். So either this way or this way or this way illa இந்த மாதிரி any way we added we get the same answer. இப்போ பாத்தீங்கன்னா 4 இங்க -1 இருக்கு -3 இருக்கு. இப்போ சால்வ் பண்ணி பார்க்கலாம். -1 and -3 -4 இங்க 4 இருக்கு. அப்போ +4 and -4 will be 0 answer. So இங்க 0 இருக்கும். So அத இங்க கொடுத்திருக்காங்க. So இப்போ நம்ம anyway எந்த border sum add பண்ணனும் நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 0 கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம next sum பண்ணலாம். Do the calculations for the second grid above and find the border sum. இப்போ நம்ம second grid ஓட border sum கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இங்க கொடுத்திருக்காங்க 5 minus 3 minus 5. இப்போ -3 and -5 என்ன ஆகும்? -8 ஆ மாறிடும். and -8 plus 5 என்ன ஆகும்னா 8 minus 5 3. and இந்த big number sign minus நான் இங்க போட்டுக்கிறேன். and next வந்து -8 -2. அப்போ -10 ஆ மாறிடும். -10 plus 7 ஆகும் 3. So bigger number sign minus நான் இங்க போட்டுக்கிறேன். 5 இங்க 0 இருக்கு தேவையில்லை வேல்யூ. 5 minus 8. இப்போ -8 plus 5 என்ன ஆகும் 3. again big number sign minus நான் போட்டுக்கிறேன். இங்க 5 இருக்கு அப்போ 10 ஆ மாறிடும். -10. இப்போ -10 plus 7 -3. இப்போ பாத்தீங்கன்னா எந்த வே நம்ம ஆட் பண்ணாலுமே we got the same border sum. இதோட ஆன்சர் வந்து we call it as border sum. இங்க -3 வருது. இது ஆட் பண்ணா -3 வருது. and this way if you add we get -3 here. and this way also we get -3. இப்போ second sum complete the grids to make the required border sum. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த border sum இதோட ஆன்சர் கொடுத்துட்டாங்க. பட் அதுக்கேத்த மாதிரி we have to put the numbers here. இப்போ இங்க -10 இருக்கு. நமக்கு வந்து +4 வரணும். anyway நம்ம ஆட் பண்ணோம் இந்த border sum இங்க +4 வரணும் ஆட் பண்ணா. and இங்க வந்து +4 வரணும் and இங்க +4 வரணும். and here also we have to get +4. so நம்ம எந்த way add பண்ணாலும் we should get +4 answer. அதுக்கான நம்பர் நம்ம இங்க இன்சர்ட் பண்ணனும். இப்போ -10 இருக்குல இப்போ 14 வர மாதிரி பண்ணிக்கலாம். so 14 split பண்ணா we get the answer 3 and 11. so 11 plus 3 14 and -10 we get +4 answer here. and இப்போ இந்த border sum பார்க்கலாம். 11 இருக்கு -5 இருக்கு. but we should get the answer +4. அப்போ ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணோம். so that we get 4. இங்க வந்து -2 போட்டுக்கலாம். அப்போ -7 ஆ மாறிடும். and 11 இருக்கு. இப்போ வந்து 11 - 7 we get the answer 4. +4 நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த border sum பார்க்கலாம். 9 - 2 எவ்வளவு? 7. 7 again we have to cancel 3 from it. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா -3 போட்டுக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா -3 - 2 we get the answer 5. and இங்க மைனஸ் சைன் பெருசா இருக்கு -5. 9 - 5 we get the answer 4. அப்ப நம்ம 4 கிடைச்சிருச்சு. and இப்போ இந்த border sum பார்க்கலாம். இப்போ இங்கே பாத்தீங்கன்னா -10 இருக்கு 9 இருக்கு. சால்வ் பண்ணா we get -1. பட் நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா +4ல வரணும். அப்போ we can put 5. 5 - 1 4. அப்போ இங்க 5 போட்டுறோம். இப்போ சால்வ் பண்ணி பார்க்கலாம். 5 plus 9 14. ஓகேங்களா? 14 minus 10 4. So we get the answer 4 plus 4 here. Again பாத்தீங்கன்னா we should get border sum -2. இங்க பாத்தீங்கன்னா 6 இருக்கு 8 இருக்கு. நம்ம ஆட் பண்ணா 6 plus 8 is 14. So நம்ம ஒரு நம்பர் இங்க ஆட் பண்ணனும். That should be the answer -2 வரணும். அப்போ we put -16. So -16 போட்டா we get the answer 16 minus 14 2 and -2. So 16 minus 14 2 and big number sign minus. And அதே மாதிரி இந்த ரோக்கு வந்து இந்த border sumக்கு we should get -2 answer. இப்போ பாத்தீங்கன்னா -16 இருக்கு -5 இருக்கு. When you count it -16 - 5 so -21 வருது.
So 21 la we have to subtract a number so that we get minus 2. அப்ப என்ன number பண்ணலாம்னா we can put 19 minus 21 plus 19 போட்டோம்னா we get the answer 21 minus 19 2 and big number sign minus 2. அப்போ இங்க வந்து plus 19 போட்டுக்கலாம். And next வந்து பாத்தீங்கன்னா plus 19 இருக்கு and minus 2 இருக்கு. Something had to fill up so that we get the answer minus 2. Minus 19. So பண்ணோம்னா we get the answer minus 2. ஏன்னா இந்த minus 19 and plus வந்து cancel ஆயிடும் and we get minus 2 answer. And இப்போ நம்ம இந்த border sum பண்ணலாம். இப்போ minus 19 plus 6 இருக்கு. Cancel பண்ணா we get the answer minus 13. And further நம்ம reduce பண்ணி 2 வரணும்னா we can put 11. So 11 minus 13 plus 11 we get 2 and minus 2 answer. அப்போ இங்க 11 போட்டுக்கலாம். So this way you have to find the number. இப்போ third பாத்தீங்கன்னா border sum வந்து we should get minus 4. And இப்போ numbers நான் போட்டிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா minus 3 and minus 8. When you calculate minus 3 and minus 8 add பண்ண நமக்கு என்ன வரும்? 11. Minus 11 வரும். And minus 11 plus 7 இருக்கு. If you sort out, we get minus 4 answer. And அதே மாதிரி இந்த border sum add பண்ணா we get minus 8 minus 5. Combined together we get minus 13. And minus 13 plus 9 we get the answer minus 4. இப்போ நம்ம இந்த border sum பார்க்கலாம். Minus 10 and minus 3. Minus 10 minus 3 add பண்ணா we get minus 13. When you cancel 9 from it plus 9 cancel பண்ணா we get minus 4 answer. And இப்போ இந்த border sum பார்க்கலாம். Minus 10 minus 1 add பண்ணா we get minus 11. Again plus 7 number calculate பண்ணா we get minus 4 is the answer. So this way you have to find the border sum of this grid. இப்போ third sum, for the last grid above, find more than one way of filling the numbers to get border sum minus 4. இப்போ இந்த last minus 4 border sum இருக்கு இல்லையா, இந்த gridக்கு வந்து இந்த number வந்து வேற எப்படி மாத்தி போட்டா we get the same answer. அப்போ வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த grid வந்து நான் இங்க draw பண்ணிருக்கேன். இங்க 7 minus 5 நான் அப்படியே இங்க போட்டிருக்கேன். Apart from this, இந்த நம்பர்ஸ்லாம் நான் இங்க சேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்போ வந்து 7 minus 10 and minus 1 பண்ணா நமக்கு minus 4 வரும். சால்வ் பண்ணி பார்க்கலாம். Minus 10 minus 1 we get minus 11 answer. இதுல வந்து நான் plus 7 சால்வ் பண்ணா we get minus 4. இப்போ நமக்கு இந்த border sum பண்ணலாம். Minus 1 minus 5 we get answer minus 6 and plus 2 பண்ணா we get minus 4. இப்போ minus 4 இங்க வருது. இப்போ இந்த border sum பண்ணலாம். Minus 12 இங்க வந்து 2 plus 6 இருக்கு. So 2 plus 6 8. அப்போ plus 8 நான் பண்ணனா I get minus 4 answer. And இப்போ இந்த border sum பண்ணனா 17 7 and plus 6 இருக்கு. இப்போ இந்த plus number 7 plus 6 நமக்கு என்ன வரும்? 13. So 13 minus 17 plus 13 I get minus 4 answer. So this way you have to solve the third sum. Fourth one, which other grids can be filled in multiple ways? What could be the reason? இப்போ வந்து which other ways to fill the grids அப்படி கேட்டிருக்காங்க. So இப்போ நமக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அந்த நம்பர் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா. So we can increase the boxes, increase the grids. ஓகேங்களா, இன்க்ரீஸ் பண்ணி போட்டா நமக்கு இன்னும் நிறைய ஒரு puzzles கிடைக்கும் and we can able to spend more time on it. Different numbers போட்டு நம்ம solve பண்ணலாம். This is the answer for the fourth one. Fifth sum, make a border integer square puzzle and challenge your classmates. இப்போ 5th என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்மளே வந்து ஒரு grid form பண்ணி நம்ம friends கிட்ட ஷேர் பண்ணி அதுக்கு வந்து we have to put a challenge. அவங்களை கண்டுபிடிக்க சொல்லி நம்ம challenge பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நான் grid draw பண்ணி I can put any number like 2 7 அந்த மாதிரி போட்டுட்டு இங்க நம்ம puzzle. So they have to find the answer for this. And இங்க வந்து 1 அப்படி போட்டுக்கலாம். So இதுக்கு border sum பாத்தீங்கன்னா border sum வந்து நம்ம கொடுத்துடணும். So border sum வந்து should be plus 3 வர மாதிரி நம்ம puzzle கொடுத்துட்டோம்னா they have to find out. So இந்த மாதிரி not only plus 3 any border sum நம்ம fix பண்ணிக்கலாம் and any number நம்ம போட்டு நம்ம friends கிட்ட ஷேர் பண்ணி அவங்கள வந்து கண்டுபிடிக்க சொல்லி ஒரு puzzle மாதிரி விளையாடலாம். இப்போ 10.4 ஃபுல்லா பாத்தீங்கன்னா puzzle மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா amazing grid of numbers. Below is a grid having some numbers. Follow the step as shown until no number is left. இப்போ இந்த gridல வந்து we have to choose any one number. இங்க வந்து -1 choose பண்ணிருக்காங்க. அதுக்கான ரோஸ்னா இந்த டைரக்ஷன் ஹாரிசான்டலா வருது ரோஸ் and columnனா ஸ்ட்ரைட்டா மேல வருது. So columnனா straight line and rowனா horizontal line. இது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த strike out பண்ணது போக மீதி என்ன நம்பர் இருக்கோ அதுல இருந்து we have to choose any one number.
and next வந்து 9 choose பண்ணிருக்கோம் and அதுலயும் வந்து we have to strike out the rows and column. This is column and this is row. ஓகேங்களா? and இப்போ remaining number பாத்தீங்கன்னா we have 1 minus 2 minus 7 minus 10 and அதுல வந்து again minus 7 circle பண்ணி அதுக்கான rows and columns நம்ம strike out பண்ணிடுறோம் and இப்போ நமக்கு remaining பாத்தீங்கன்னா numbers வந்து minus 2 மட்டும் தான் இருக்கு so அதுவும் நம்ம circle பண்றோம் இப்போ நம்ம இந்த circle பண்ண numbers எல்லாமே வந்து count பண்ணனும்னா we should get minus 1 answer அது பார்க்கலாம் minus 1 இருக்கு and இங்கே பாத்தீங்கன்னா circle 9 இருக்கு and again இங்கே வந்து circle minus 7 and again இங்கே வந்து minus 2 இருக்கு so மொத்தம் 4 circle நம்ம பண்ணிருக்கோம் and இது நான் சொல்ற பண்ணா we should get the answer minus 1 இப்போ இந்த மைனஸ் நம்பர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அப்போ minus 10 இது வந்து plus 9 இருக்கு அப்போ minus 10 plus 9 we get the answer minus 1 so நம்ம any number circle பண்ணி சார்ட் பண்ணா we should get the answer minus 1 அதுதான் கான்செப்ட் இப்போ இதை பேஸ் பண்ணி சம் கொடுத்திருக்காங்க நம்ம பார்க்கலாம் இப்போ நம்மளே வந்து ட்ரை பண்ண சொல்றாங்க so apart from this நம்ம வேற நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் I choose this 3 ஓகே நமக்கு சேம் ஆன்சர் வருதா இல்ல வேற ஆன்சர் வருதா செக் பண்ணலாம் இப்போ நான் 3 சர்க்கிள் பண்ணிட்டேன் இதோட ரோஸ் and column நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்றேன் இப்போ நம்ம ஸ்ட்ரைக் அவுட் நம்பர்ஸ் சூஸ் பண்ண கூடாது ரிமைன் நம்பர்ஸ் தான் சர்க்கிள் பண்ணனும் and இப்போ வந்து நெக்ஸ்ட் I choose -5 இப்போ -5 பண்ணனா எனக்கு இந்த ரோஸ் இந்த காலம் ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடும் இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுவும் ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு எனக்கு ரிமைனிங் பாத்தீங்கன்னா I have 1 7 -7 -1 இருக்கு I choose 7 now 7 க்கான rows and column நான் strike out பண்றேன் மூணு ரோவும் கேன்சல் ஆயிடுச்சு so இங்கே ஒன்னு இங்கே ஒன்னு and இங்கே ஒன்னு மூணு ரோவும் கேன்சல் ஆயிடுச்சு and இப்போ எனக்கு ரிமைனிங் பார்த்தனா இந்த ரோ மட்டும் தான் பெண்டிங் இருக்கு அதுல நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 7 -7 நான் strike out பண்ணிட்டேன் -10 strike out பண்ணிட்டேன் and -1 strike out பண்ணிட்டேன் எனக்கு ரிமைனிங் பாத்தீங்கன்னா -6 இருக்கு இப்போ நான் சர்க்கிள் பண்ண நம்பர்ஸ் டாலி பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் 3 எடுத்துர்க்கேன் அப்புறம் வந்து -5 எடுத்துர்க்கேன் and இங்கே வந்து 7 and இங்க வந்து -6 -1 ஆன்சர் வருதான்னு பாப்போம் and -5 and -6 will be -11 அப்போ எனக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா -1 வருது so இங்க கொடுத்த ஆன்சர் தான் நமக்கு இங்கே வருது we tried with different numbers இப்போ second sum play the same game with the grids below what answer did you get and இப்போ நம்ம first play பண்ணோம்ல அதே தான் நமக்கு இங்கேயும் பண்ண சொல்லிருக்காங்க first I go with this one number and one circle பண்ணிருக்கேன் அதோட rows and columns நான் strike out பண்றேன் so I put this one ஏனா அங்க strike out ஆயிடுச்சு clear இல்ல இப்போ 1 நான் போட்டுக்கிட்டேன் and next வந்து பாத்தீங்க ரிமைன் நம்பர்ல வந்து I choose the 16 so இங்கே வந்து நானோட rows and columns strike out பண்றேன் இப்போ எனக்கு ரெண்டு ரோவும் strike out ஆயிடுச்சு ரிமைனிங் இந்த ரெண்டு ரோல இருக்க நம்பர்ஸ் தான் இருக்கு again I choose this 20 and 20 கான rows -20 and இந்த column நான் strike out பண்றேன் எனக்கு ரிமைன் நம்பர் பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்கு -5 தான் strike out ஆகாம இருக்கு இப்போ டோட்டலி வந்து I circle 4 நம்பர்ஸ் என்னன்னு பார்க்கலாம் 16 and 1 -5 -20 இருக்கு இத நம்ம சால்வ் பண்ணலாம் 16 + 1 17 and இங்க வந்து -5 -20 அப்போ -25 இருக்கு -25 + 17 எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம் -8 is the answer first grid க்கு -8 வருது ஆன்சர் இப்போ செகண்ட் grid பார்க்கலாம் I choose this -6 அப்போ இதுக்கான column and row நான் strike out பண்றேன் and next I choose this 4 அப்போ இதுக்கான row and column நான் strike out பண்றேன் and next I choose this -3 அப்போ இந்த row இந்த column strike out பண்றேன் எனக்கு ரிமைனிங் பாத்தீங்கன்னா -9 இருக்கு இப்போ இந்த நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன் -3 -6 -9 and again I have 4 இந்த கிரிட்ல பாத்தீங்கன்னா -8 வந்தது ஆன்சர் and இதுல வந்து -14 வந்தது ஆன்சர் சோ ஆன்சர் வந்து மாறுது சோ கிரிட் எக்ஸ்டெண்ட் பண்ண நமக்கு ஆன்சர்ஸும் மாறும் third question what could be so special about these grids is the magic in the numbers or the way they arrange or both can you make more such grids இப்போ வந்து இந்த gridsல வந்து என்ன ஸ்பெஷல் இருக்கு சோ இந்த நம்பர் ஏதாவது மேஜிக் இருக்கா இல்லனா அந்த நம்பர் அரேஞ்ச் பண்றதுல ஏதாவது மேஜிக் இருக்கா அப்படினு கேக்குறாங்க இப்போ நமக்கு both the pattern and arrangement of the numbers in the grid makes it more fascinating all the answer
So can you make such grids கேட்டிருக்காங்க. So நம்மளும் வந்து அந்த மாதிரி grids form பண்ணி we can discuss with our friend to find the answer. இப்போ 10.4ல next sum பார்க்கலாம். Write all the integers between the given pairs in increasing order. இப்போ இங்க கொடுத்திருக்க இன்டிஜர்ஸ்ல வந்து நம்ம நடுவுல நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ 0 இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. மைனஸ்னா லெஃப்ட் சைடுல வரும் இல்லையா இன்டிஜர்ஸ்ல. இதுக்கு நடுவுல நம்பர் கண்டுபிடிக்கணும். 0க்கு பிஃபோர் பாத்தீங்கன்னா -1, -2, இங்க இப்படி எழுதிக்கலாம். -6, -5, -4, -3. இப்போ வந்து we got all the number between 0 and -7. இதை வந்து நம்ம increasing orderல எழுதணும். அதாவது small to bigல எழுதணும். Which is small here is already இங்க small தான் இருக்கு. ஏன்னா -6 is smaller than 5 and 5 is smaller than 4. -3 is smaller than 2. 2 is smaller than -1. ஏன்னா மைனஸ்ல வந்து எப்பவுமே வந்து big number has low value. And next வந்து -4 and +4. இங்கே -4 and இங்கே வந்து 4. இப்போ நான் ஆர்டர் பாத்தீங்கன்னா -4 பாத்தீங்கன்னா before -3 இருக்கு, -2, -1 and இங்க 0, இங்க 1, 2, 3 and 4. So we have these number between -4 and +4. So increasing order na this way we can write the answer. And next வந்து -8, -15 இருக்கு. அப்போ -15 நமக்கு இங்கே வரும் and -8 இங்கே. And இப்போ வந்து பாத்தீங்கன்னா 15க்கு before we have -14, -13, -12, -11, -10, -9 and -8. So இந்த order நம்ம அப்படியே எழுதிடலாம். எல்லாம் இது வந்து increasing order தான். Small to big. இந்த நம்பர் அப்படியே நம்ம எழுதிடலாம். That's it. So next வந்து பாத்தீங்கன்னா -30 and 23. -30 here and -23 is here. இப்போ -30 before பாத்தீங்கன்னா -29, -28, -27, -26, -25, -24. So this way we can write the number and இது வந்து நமக்கு increase order தான் இருக்கு. Second sum, give 3 numbers such that their sum is -8. இப்போ வந்து we have to give any 3 numbers so that we can get the answer -8. இப்போ அந்த 3 number பாத்தீங்கன்னா -14 + 4 + 2. இப்போ +4 + 2 நமக்கு என்ன வரும்? 6 வந்துரும். -14 + 6 we get the answer -8. So we got the number. இப்போ third sum, there are 2 dice whose faces have these numbers -1, 2, -3, 4, -5, 6. The smallest possible sum upon rolling these dice is -10 equal to -5 plus -5. And the largest possible sum is 12 equal to 6 plus 6. Some numbers between -10 and +12 are not possible to get by adding numbers on these 2 dice. Find those numbers. Now we have 2 dice. And the 2 dice வந்து each time வந்து வேற numbers இருக்கும் இல்லையா, அந்த நம்பர்ஸும் இங்க கொடுத்திருக்காங்க. And இப்போ வந்து when we add this number, சில numbers வந்து வராது. Additionல வந்து பண்ணும்போது we don't get few numbers. அது எந்த numbers நம்ம கண்டுபிடிக்கணும். So first thing வந்து நான் இங்க நம்பர்ஸ்லாம் I wrote it separately. -1, 2, -3, 4, -5 and 6. So மொத்தம் 6 numbers இருக்கு. So each number பாத்தீங்கன்னா I had to add up with other numbers. So அந்த மாதிரி add பண்ணும்போது I got these answers. இப்போ பாத்தீங்கன்னா -1 + 2 we get 1, -1 + -3 we get -4. இந்த மாதிரி நம்பர்ஸ் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் for all 6 numbers. இப்போ நான் இந்த நம்பர்ஸை வந்து ரிப்பீட்டட் இல்லாம அந்த ஆர்டரை எடுத்து அரேஞ்ச் பண்ணி எழுதணும். அண்ட் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 1, -4, 3, -6, 5, -2 இருக்கு. அண்ட் அகைன் -1 இருக்கு, 6 இருக்கு, -3, 8, 4 இருக்கு. வேற எந்த நம்பர் ரிப்பீட் ஆகாம இருக்குன்னு பார்க்கலாம். The -8 is not here. So அதை நான் சர்க்கிள் பண்ணிக்கிறேன். 10 we don't have. So repeated ஆகாத நம்பர்ஸ் மட்டும் சர்க்கிள் பண்றேன். -10 இல்ல, repeated ஆகல. I circle that one. 12 இல்ல. Lowest நம்பர் பாத்தீங்கன்னா -10. ஓகேங்களா? Highest நம்பர் பாத்தீங்கன்னா 12. அதான் இங்க क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. Now இந்த நம்பர்ஸ் வந்து நான் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் தனியா ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன். So இந்த நம்பர்ல இருந்து எது மிஸ்ட் அவுட் ஆயிருக்கோ that we have to find out. When we add the numbers on the dice, we cannot get that numbers. So first we complete the positive number. இப்போ பாத்தீங்கன்னா 1 இருக்கு, 2 இல்ல, 3, 4 இருக்கு, 5, 6, 7 இல்ல. 7, 9 is not there and 11.
இது positive in the options. And second வந்து பாத்தீங்கன்னா minusல பாத்தீங்கன்னா we have minus 5 we don't have, minus 5, minus 7, minus 9. So as per this dice count, இந்த dice கொடுத்துக்க number நம்ம count பண்ணனா இந்த number வந்து வரல. நம்ம add பண்ண போது this number is not available. But இந்த numbers எல்லாமே வருது when we add these numbers one by one each time. Fourth sum, solve this. இப்போ இது வந்து solve பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 8 minus 13 அப்ப என்ன வரும் 5. இப்போ minus 5 is the answer here. And இங்க வந்து minus 8 and plus 13 இருக்கு, நடுவுல minus sign இருக்கு. Minus into plus minus ஆயிடும். அப்போ minus 13 minus 8 we get the answer 10 11 balance 1 2. அப்போ minus 21. Again இங்க வந்து minus 13 and இங்க வந்து minus into minus இருக்கு, அப்போ plus ஆ மாறிடும். அப்போ minus 13 plus 8 we get minus 5. Minus 5 is the answer. And இங்க minus 13 minus 8 நடுவுல plus இருக்கு, அப்போ plus into minus minus தான். Again 13 minus 8 21. So 21 is the answer here, minus 21. So இங்க வந்து பாத்தீங்கன்னா 8 இருக்கு and plus இங்க minus sign இருக்கு, அப்போ plus into minus minus தான் வரும். And mostly வந்து இந்த மிடில்ல வந்து minus இருந்தா மட்டும் தான் இங்க sign மாறும், otherwise இங்க sign இதே தான் இருக்கும். And இங்க 8 இருக்கு minus 13 இருக்கு, அப்போ minus 13 plus 8 we get the answer minus 5. minus 13 நடுவுல minus sign இருக்கு, அப்போ minus into minus plus ஆ மாறிடும். இப்போ plus 13 minus 8 நமக்கு 5 answer, plus 5 வரும். இப்போ 13 minus 8 we get 5. இப்போ வந்து 13 minus 8 இங்க நடுவுல minus sign இருக்கு, அப்போ minus into minus plus ஆ மாறிடும். இப்போ 13 plus 8 we get the answer 21. Fifth sum, find the years below. A. From the present year, which year was it 150 years ago? Ago na backwards, அப்போ நம்ம minus பண்ணணும். இப்போ before 150 years என்ன வருஷம் இருக்கும்னு கேக்குறாங்க. அப்போ we have to minus 2024 minus 150. அப்போ 4, 12 minus 5 7 and 9 minus 1 8 1. 1874 years இருக்கும். Sum, from the present year, which year was it 2200 years ago? இப்போ 2200 yearsக்கு before என்ன year இருக்கும், அதாவது current yearல இருந்து 2200க்கு before reverseல போனா நமக்கு என்ன வருஷம் கிடைக்குதுன்னு கேக்குறாங்க. So we have to minus 2200 with 2024. So minus பண்ணா we get the answer 176. இப்போ BCE பாத்தீங்கன்னா 177ல தான் ஸ்டார்ட் ஆகுது. So 176 பாத்தீங்கன்னா it is not referred as BCE. So we consider 177 as BCE. See sum, what will be the year 320 years after 680 BCE? இப்போ BCE பாத்தீங்கன்னா before common era. Jesus பிறந்ததுக்கு before இருக்க dates வந்து we refer it as BCE. So அதுல வந்து பாத்தீங்கன்னா small number has greater value. நம்ம minus integers மாதிரி தான். So year பாத்தீங்கன்னா நம்ம அதிக வருஷம் ஆக ஆக அது வந்து அப்படியே பேக்ல போயிட்டே இருக்கும் and years கம்மி ஆக ஆக Jesus Christ towards வந்துட்டே இருக்கும். And இப்போ for example இப்போ 1000 அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப long back to Jesus Christ. அதே வந்து say ஒரு 200 BCE னா it's very closer to Jesus Christ. ஓகேங்களா? So நமக்கு இங்க ரிவர்ஸ்ல போகும். அதே வந்து after Jesus Christ AD பாத்தீங்கன்னா உங்களுக்கு as usual வந்து 1000 2000 மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ வந்து BCE பாத்தீங்கன்னா 680 years இல்லையா? 680 னா ரொம்ப பேக்ல இருக்கும். and இப்போ என்னன்னா 320 yearsக்கு அப்புறம் என்ன இயர் இருக்கும் கேக்குறாங்க. So now we have to take it, the 680 should be minus 680 எடுத்துக்கணும். and if you add up 320 years we get 360. So minus 360 வரும். year வரும்போது we cannot present minus 360, we have to mention as 360 BCE. Sixth sum, complete the following sequences. So இங்க number pattern கொடுத்திருக்காங்க, அதை base பண்ணி we have to write the next numbers. and இங்க வந்து பாத்தீங்கன்னா first we see the difference 40 and 34. difference பாத்தீங்கன்னா we have minus 6 and 34 க்கு 28 we have the difference again minus 6. So எல்லாத்துக்கும் we have difference of minus 6 here.
So 22 plus minus 6, we get 28. Minus 28 plus minus 6, we get 34. Minus 34 minus 6, you get 40. So minus 4 plus minus 6, we get minus 10. And இங்க minus 10 இருக்கு. Again minus 6 நம்ம add பண்ணா we get minus 16. Minus 16 minus 6 நம்ம solve பண்ணா we get the number 22. Minus 22, that is here. So எல்லாமே வந்து minus 6 difference இருக்கு. இப்போ B பாத்தீங்கன்னா 3 க்கும் 4 க்கு பாத்தீங்கன்னா we have the difference 1. அதே மாதிரி 4 and 2 க்கு we have difference minus 2. And 2 and 5 க்கு we have 3 difference. And 5 and 1 க்கு பாத்தீங்கன்னா we have minus 4. And 1, 6 க்கு we have 5 and so on. இப்போ நம்ம next நம்ம பாத்தீங்கன்னா 7 and minus 8 we get the answer minus 1 difference. அதே இந்த minus 1 plus 9 if you calculate we get the answer 8. And in the 8 or minus 10 panna we get answer minus 2. So ஒரு positive ஒரு negative value, ஒரு positive ஒரு negative value. So ஒரு பக்கம் increase ஆகுது, ஒரு பக்கம் decrease ஆகுது. So the next number will be minus 1, 8, minus 2, அதுக்கப்புறம் 9 and minus 3. If you want you can add up the extra answers. இப்போ see sum. இப்போ நம்ம இந்த number பார்த்தீங்கன்னா minus 6 and minus 3. So minus 6 and minus 3. If you subtract, we get the answer minus 3. Okay, and next pathina and minus 3 plus 1. Minus 3 and plus 1. Answer minus 4. 1 minus 6. So panna we get the answer minus 5. And again 6 minus 12 we get the answer minus 6. So இங்க பாத்தீங்கன்னா minus 3, minus 4, minus 5, minus 6 இந்த சீக்வென்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா should be the difference minus 7 வரணும். அப்போ இந்த 12 ஓட we should add a number, we get the answer minus 7. அப்போ 19. And next difference பாத்தீங்கன்னா minus 8 வரணும். 19 minus 27 we get the answer minus 8. இப்போ பாத்தீங்கன்னா minus 3, 4, 5, 6 ஆர்டரா இருக்கு. So I will write the number here 1927. இப்போ இங்க பாத்தீங்கன்னா minus valueல minus 3 இருக்கு and minus 6 இருக்கு. இது difference பாத்தீங்கன்னா you have minus 3. And again நம்ம minus 2 differenceல number நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ if you add up minus 8 minus 6. So we get the difference minus 2. So minus into minus plus ஆ மாறிடும். And minus 8 plus 6 we get the answer minus 2. And next வந்து பாத்தீங்கன்னா we should get the difference minus 1. அப்போ நம்ம minus 9 minus 8. ஓகேங்களா minus 8. இப்போ minus 9 இருக்கு, இங்க minus into minus plus ஆ மாறிடும். அப்போ minus 8 plus 8 will be difference minus 1. So இங்க வந்து minus 9 is the answer. So minus 1 க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா we should have a difference of 0. அப்போ again we add up minus 9 minus 9. Sign வந்து minus into minus plus ஆ மாறிடும். அப்போ minus 9 plus 9 will be 0 answer. அப்போ இங்க வந்து minus 9 is the answer. Seventh sum. Here are 6 integer cards plus 1 plus 7 plus 18 minus 5 minus 2 minus 9. You can pick any two of these and make an expression using additions and subtraction. Here is an expression which gives a value plus 14. Now pick cards and make an expression such that its value is closer to minus 30. இப்போ வந்து நமக்கு இங்க integers numbers கொடுத்திருக்காங்க. So அந்த number நம்ம add பண்ணனும்னா we should get a number minus 30 இல்லனா அதுக்கு closer number நமக்கு கிடைக்கணும். So we can choose any number as we like. இப்போ வந்து I made two expressions and இங்க வந்து signs வந்து நான் plus 8 னு minus ஆ மாத்திருக்கேன் because as per the rule we can change the sign if required. So நம்ம கான்செப்ட் பாத்தீங்கன்னா 30 minus 30 closer-ஆ இருக்கணும். இங்க வந்து minus 9 இருக்கு and minus 5 இருக்கு. When combined we get minus 14. And இங்க வந்து minus 2 and minus 18. அப்போ minus 20-ஆ இருக்கும். And when you add minus 20 minus 14 we get the answer 34 minus 34. So which is closer to 30 minus 30. And here 9 and minus 18 irukku. Appo when we add this we get minus 27. In the minus 27 minus 5 add panna we get the answer 32. Minus 32 we get. So which is closer to 30. 8th sum. The sum of two positive integers is always positive, but
A positive integer minus positive integer can be positive or negative. What about? இப்போ நமக்கு இங்க statements கொடுத்திருக்காங்க. As per that we have to find the answer. இப்போ ஒரு positive integer and negative integer நம்ம minus பண்ண நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்க்கலாம். And இப்போ வந்து positive வந்து I take 1 minus negative integers பார்த்தீங்கன்னா I take minus 2. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா minus into minus plus மாறிடும். We get the answer plus 3. அப்போ positive answer for first one. And second B பார்த்தீங்கன்னா this one is A and now B. Positive plus negative. இப்போ அதே நான் இந்த 1 and 2 வந்து 1 plus 2 add பண்ணனா I get the answer positive. Again positive. C வந்து பார்த்தீங்கன்னா negative plus negative. அங்க minus 1 and plus minus 2. I get the answer minus 3. அப்போ negative. D sum negative minus negative. அப்போ minus 1 and minus 2. And இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்க்கலாம். So இங்க minus 1 இருக்கு. இந்த minus into minus plus மாறிடும். அப்போ plus 2 minus 1. நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. அப்போ positive. E பார்த்தீங்கன்னா negative minus positive. அப்போ negativeனா minus 1 minus positive 2. Minus 1 and minus 2. Again we get the answer minus 3. Negative. F பார்த்தீங்கன்னா negative plus positive. அப்போ minus 1 plus so 2 நம்ம பண்ணா we get the answer 1. அப்போ positive. இப்போ வந்து certain conditions வந்து இந்த positive negative வந்து மாறும். And suppose நீங்க D ல பார்த்தீங்கன்னா இந்த 1 பதிலா if I put a bigger number 11. ஓகேங்களா minus 11 and plus 2. இப்போ பார்த்தீங்கன்னா plus 2 and minus 11 நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா மைனஸ்ல வரும். So minus 9 வரும். அப்போ நெகட்டிவ்னு வரும். So based on the number in the negative positive வந்து வேல்யூ மாறும். Again இந்த F ல பார்த்தீங்கன்னா இந்த minus 1 பதிலா if I put minus 7 plus 2 நான் பண்ணா எனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா minus 5 வரும். அப்போ நெகட்டிவ்ல வரும். The based on the number in the value and the signs மாறும். 9 sum. This string has a total of 100 tokens arranged in a particular pattern. What is the value of the string? Our last exercise படிச்சோம்ல tokens pattern அந்த மாதிரி இங்க ஒரு stringல இந்த பட்டன் போட்டிருக்காங்க. And இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3:2 ரேஷியோல. So 3 plus and 2 minus. So 3:2 ரேஷியோல பண்ணிருக்காங்க. And இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 0 பேர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி we have to cancel. இப்போ minus ஒரு பேர். So இது ஒரு பேர். So 0 பேர் ரெண்டு நம்ம கேன்சல் பண்ணா we get the answer 1. அதே மாதிரி இந்த 5 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 பேர் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். So we have 1. And again இங்கே 0 பேர் கேன்சல் பண்ணிக்கலாம். And we have 1. So out of this 5 tokens நமக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1 வருது. ஏன்னா remaining 4 வந்து கேன்சல் ஆயிடுது. 0 பேர்ல கேன்சல் பண்ணிட்டோம். So we have plus 1 out of 5. இப்போ நமக்கு டோட்டலா 100 tokens கொடுத்திருக்காங்க. So we have to divide this 100 by 5. So 5 2s are 10 and the 0 here. So we get the answer 20. அப்போ 20 into 1 we get 20 is the answer. அப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20. இப்போ நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 10.4 ஃபுல்லா முடிச்சிட்டோம். I hope இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க and மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.